श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धमोक्षकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यसुतम् गुणाब्धिम् सम्पत्कुमार गुरुवर्यमहं प्रपद्ये। लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्. ஆச்சாரியாள் வார்த்தை 405வது வார்த்தை நம்பிள்ள வார்த்தை. இது துறை அறிந்து இழிந்து முகமறிந்து கோத்து விலை அறிந்து பரிமாறி நினவறிந்து அடிமை செய்ய வேண்டும். இனிய வார்த்தை. வியாக்கியானம். முத்து குளிப்பவர்கள் முத்துப்படும் துறையை இருப்பார்கள். முத்துக்களின் முகமறிந்து அவற்றை மாலையாக கோப்பார்கள். அந்த மாலைகளின் விலை அறிந்து தாழ்வு உள்ள மாலைகளை தக்க விலைக்கு விற்பார்கள். தாழ்வு சிறிதும் இல்லாமையாலே விலை மதிப்பற்ற மாலைகளை தமது சுவாமிகளான அரசர் முதலானார்க்கு அழிவித்து அவர்களது உகப்பு கண்டு உகப்பார்கள். அதுபோலவே சாத்வீகனான மகாச்சாரியர்களுடன் சாஸ்திரார்த்தங்கள் ஆகிற முத்துக்கள் நிறைந்த சாஸ்திர கடலிலே துறை அறிந்து இறங்கி நல்ல சாஸ்திரார்த்தங்களாகிற முத்துக்களை எடுத்து தத்துவத்திரயம், அர்த்தபஞ்சகம், நவவித சம்பந்தம், புருஷார்த்தத்திரயம் என்று கைப்படுத்தி முத்துமாலைகளை போலே கோத்து ஐஸ்வர்யம், கைவல்யம் முதலான தாழ்ந்த முத்துக்களை பக்குவமில்லாதவர்களுக்கு ஆச்சாரிய சுஷ்டூஷை முதலானவற்றை பெற்றுக்கொண்டு கொடுத்து பரமபுருஷார்த்தமாகிற சிறந்த முத்து மாலையை பரம சாத்விகர்களுக்கு ஸ்வயம் பிரயோஜனமாக அளித்து விலை மதிப்பற்ற முத்து மாலை போன்றதான பகவத் பாகவத கைங்கரியத்தை சுவாமிகளான பாகவதர்களுக்கு அவர்கள் முகப்பையே பயனாக கொண்டு 100,000 கொடுப்பார்கள். அவர்கள் நிலவறிந்து அடிமை செய்வர்கள் என்று கருத்து. அடுத்தது ஞானத்துக்கிழக்கு ஆச்சாரிய குணம், அஜானத்துக்கிழக்கு ஆச்சாரிய தோஷம், சக்திக்கிழக்கு ஆச்சாரிய வைக்கல்யம், அசக்திக்கிழக்கு நிஷித்த அனுஷ்டானம். இதுவும் சிறு வார்த்தை. ஆச்சாரியருடைய வியாக்கியானம். நற்குணங்களையே நாம் அறிய வேண்டும். ஆச்சாரியருடைய பிரகிருதி வாசனையால் உள்ள தோஷங்களை நாம் காணா கண்ணிட்டிருக்க வேணும். தமக்கு சக்தி உள்ளவரையில் ஆச்சாரியன் உகந்த கைங்கரியம் செய்ய வேணும். வேதசாஸ்திரங்களில் விளக்கப்பட்டிருப்பதை செய்வதில் சக்தியற்று இருக்க வேணும் என்று கருத்து. இவ்வார்த்தை ஸ்ரீவிதர பூஷணம் 299 சூர்ணையில் வந்துள்ளது. அடுத்தது 407வது வார்த்தை. நம்பிள்ளை திருவெள்ளரை தேன்கொள் சோலை தாசர் திருமாளிகையிலே எழுந்தருளே அவருடைய திருமாளிகையிலே ஐஸ்வர்யத்தை கண்டு வீத்தராயிருக்கா இது கடியன் என்று எதிராஜதாசர் பிள்ளையை கேட்கா. நம்பிள்ளை இச்சம்சார சுகந்தான் 3படியாயிருக்கும். இச்சுகத்தை தனக்கென்றும் தனக்கும் எம்பெருமானுக்கென்றும் எம்பெருமானுக்கே என்றும் நினைக்கை காண். தனக்கென்கை நரகானுபவ சதிருஷம், தனக்கும் எம்பெருமானுக்கும் என்கை ஸ்வர்கானுபவ சதிருஷம், எம்பெருமானுக்கே என்கை பரமபத அனுபவ சதிருஷம். இது வியாக்கியம்.
வார்த்தை வியாக்கியானம் என்ன சொல்றது? சம்சாரத்தில் ஐஸ்வர்யத்தை கொண்டு அடையும் இன்பம் 3 வகைப்படும். ஒன்றும் இவ்வின்பத்தை தனக்கென்று நினைத்து அனுபவிப்பது, இதனால் இவனுக்கு ஆத்ம நாசமே ஏற்படும் ஆகையாலே இது நரகானுபவத்தை ஒத்தது. 2வது, ஐஸ்வர்யத்தை தனக்கும் எம்பெருமானுக்கும் என்று நினைத்து அனுபவிப்பது. சிறு துளி விஷம் கலந்த பால் குடம் போலே தனக்கென்றும் அகங்காரம் கலந்திருக்கையாலே ஸ்வர்கேபி வாதபீதஸ்ய கயிஷ்ணோஹோ நாஸ்தி நிர்வൃத்திஹி. விஷ்ணு புராணம் என்ன சொல்றது? புண்ணியம் குறைய குறையா என்றைக்கு சொர்க்கத்தை விட்டு கீழே விழுந்து விடுவோமோ என்ற பயம் இருந்து துவருகையாலே சொர்க்க சுகமும் இல்லாதது போலே ஆகிவிடுவது எனப்பட்ட சொர்க்க சுகம் போன்றது. 3வது, எம்பெருமானுக்கும் அவரடியார்களுக்குமே என்றெண்ணி செல்வத்தை பயன்படுத்துவது ஆத்மாவை உய்விப்பதாகையாலே குறை சிறிதுமில்லாமல் பரமபதத்தில் பரார்த்த அனுபவ கைங்கரியங்களை அடைவதை ஒத்தது. இவராகையாலே திருவெந்தரை எம்பெருமானுக்கே சகல கைங்கரியமும் சகல ஐஸ்வர்யமும் என்று அவர் அண்டகொண்டதனாலே அவர் சந்தோஷப்பட்டாராம். நம்பில்லை இது 3 விதமான அனுபவத்தை சொல்லி 408வது வார்த்தை, சுவாபாவிகமான சேஷத்துவத்தை விட்டு ஔபாதிகமான பௌருஷத்தை ஏறிட்டு தமக்கு இயல்பான பகவத் சேஷத்துவத்தை கைவிட்டு சரீர சம்பந்தத்தால் செயற்கையாக வரும் ஆண்மையாகிற சுவாதந்திரியத்தை ஏறிட்டுக் கொண்டு அனர்த்தப்படுகிறார்கள் என்று பெரியவாச்சான் பிள்ளையின் கருத்து. இன்னொருதன் சொல்றேன், சுவாபிமான சேஷத்துவத்தை விட்டு ஆண்மையாக சுவாதந்திரியத்தை ஏறிட்டுக் கொண்டு அனர்த்தப்படுகிறார்கள் என்று பேசப்பட்டார். அடுத்தது 409வது, அனன்யா அன்னசாங்கரியம், ஞானசாங்கரியம், காலசாங்கரியம், தேசசாங்கரியம், போகசாங்கரியம் இவை தியாஜ்யம். பெரிய வார்த்தை. அப்படின்னு எம்பெருமான் அமிர்தி செய்த பிரசாரத்தோடு அவன் அமிர்தி செய்யாத உணவையும் கலந்து உண்பது, இதுக்கு என்ன பேரு? அன்னசாங்கரியம். 2வது ஞானசாங்கரியம், ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எழுதியிருக்கும் தெரிந்த அர்த்தங்களோடு பின்புள்ளார் மயங்கி சொல்லியிருக்கும் அர்த்தங்களையும் கலந்து அறிகை ஞானசாங்கரியம். காலசாங்கரியம், பகவத் பாகவத கைங்கரியங்களுக்கு உறுப்பாக சிறிது காலத்தையும் அவத்துக்கு உறுப்பில்லாமல் பல பொழுதையும் கடிக்கை. தேசசாங்கரியம், எம்பெருமானும் அவனடியார்களும் உகந்தோடு அவர்கள் உகக்கார இடங்களிலும் பொதுபோக்குகை. போகசாங்கரியம்,
எம்பெருமானும் அவரடியார்களுமே உகந்த கைங்கரியங்களை செய்வதோடு தன் உகப்புக்காகவும் சில காரியங்களை செய்தே இந்த 5 சாங்கரியங்களும் கலப்படங்களும் கைவிடத்தக்கவை. அடுத்த வார்த்தை 410வது வாழ்க்கை. நடுவில் திருவேரிப்பிள்ளை சம்சாரிகள் தோஷத்தை தன் அசக்தியாலே காணாதிருக்க கடவன். ஒன்று. இரண்டாவது, சாத்வீகருடைய தோஷத்தை இவர்களுடைய சக்தியாலே காணாதிருக்க கடவன். மூணாவது, மற்ற லோகத்தில் விலட்சண ஞானத்துக்கு விச்சேதமின்றிக்கே இருக்கையாவது ஔஷத பலத்தாலே அக்னியை ஏந்து இருக்குமா போலே. நாலாவது, ஞானத்துக்கு அவித்யா சம்பந்த நிவர்த்தி பூர்வகமான அப்ராக்கிருத்த தேச பிரவேசத்திலும் அவித்யா சம்பந்தத்தில் ஆர்த்தி அத்தியந்த அபேட்சிதம். இது வார்த்தை கேட்டம். உத்தமாதிகாரி இருக்க வேண்டிய முறைகளை நம்பிள்ளையின் விஷய சிஷ்யரான நடுவில் திருவேரிப்பிள்ளை பட்டர் பின்வருமாறு அருளி செய்கிறார். உத்தமாதிகாரி அப்படின்னு பிரபந்தன். ஒன்னு, சம்சாரிகளுடைய அளவற்ற தோஷத்தை கண்டு பரிகரிக்கும் சக்தி இவனுக்கு இல்லையாகையாலே சம்சாரிகளின் தோஷத்தை காணலாகாது. இரண்டாவது, துராச்சாரோபி லக்வாசி கிருதக்னோ நாஸ்திக புரா சமாஸ்ரயேத் ஆதிதேவம் தத்தா யா சரணம் யதி ஸ்ரத்தயா சரணம் யதி நிர்தோஷம் வித்திதம் ஜந்தும் பிரபாவா பரமாத்மனா. சாத்வர சம்ஹிதையில் வருது. அப்படின்னு என்ன? தாழ்ந்த ஒழுக்கத்தை உடையனாய் எதையும் உண்பவனாய் கொண்டவனானாலும் ஆதிதேவனான ஸ்ரீமன் நாராயணனை ஸ்ரத்தையோடு சரணம் புகுந்து விட்டானாகில் பரமாத்மாவின் பெருமையாலே தோஷங்கள் இல்லாதவன் என்று அவனை அறிவாய். எம்பெருமான் உதவுகிறான் அவருடைய குத்தம் பாராமல் என்கிறபடியே சாத்வீகர்களான பிரபந்தனுடைய தோஷத்தை பரமாத்மாவை அண்டகொண்ட தலை சிறந்த ஞானத்தை இடைவிடாமல் பெற்றிருக்கையாவது தக்க மருத்துகளை பயன்படுத்திய காலத்தாலே அக்னியை ஏந்து இருப்பதை ஒக்கும். நாலாவது, அப்ராக்கிருத்த தேசத்தில் போய் சேர வேணும் என்னும் விருப்பமாகிற அறிவும் ஒருவனுக்கு வேணும். பரமவருக்கு போய் சேரணும் அறிவு வேணும். இந்த சம்சார மண்டலத்தினில்ல அஜ்ஞான சம்பந்தத்தில் இருந்து நீங்க பெற வேண்டும் என்னும் ஆர்த்தி ரூபமான அறிவும் அவனுக்கு வேணும். முந்திய அறிவு இருந்தாலும் பிந்திய ஆர்த்தி ரூபமான அறிவு இல்லாததில் இந்த சம்சாரத்திலேயே சிறிது நாள் இருக்கலாம் என்னும் எண்ணம் தோன்றிவிடக்கூடும். ஆகவே முந்திய அறிவை காட்டிலும் பிந்திய அறிவே அனைவருக்கும் மிகவும் வேண்டியது என்று கருத்து. மூச்சுப்படியிலே வைஷ்ணவ லட்சணத்துக்குள்ளே தேப்பிரகணத்துக்குள்ளே முதலாவது சூழ்நிலையில என்ன சொல்றார் அப்படின்னா, பேத்துக்கு தரிக்கையும் என்றார். அந்த விஷயத்தை சொல்றார். பெரும் பந்தாரவத்துக்களை அடைய வாசனையோடே விலகையும் எம்பெருமானையே தஞ்சவென்று வெற்றியும் பேத்துக்கு தரிக்கையும் அந்த விஷயத்தை சொல்றார்.
411ஆம் வார்த்தை. ஆச்சான் பிள்ளை சித்தோபாயனான பிரபந்தனுக்கு 5 ஸ்பர்ஷம் பரிகாரியம். அவையாவன சைவஸ்பர்ஷம், மாயவாதஸ்பர்ஷம், ஏகாயனஸ்பர்ஷம், உபாயாந்தரஸ்பர்ஷம், விஷயாந்தரஸ்பர்ஷம். இவை 5ம் 5 அனுசந்தானத்தாலே போம். எம்பெருமானுடைய சர்வஸ்மாத் பரத்துவத்தை அனுசந்திக்க சைவஸ்பர்ஷம் போம். சமஸ்தங்களை அனுசந்திக்க மாயவாத ஸ்பர்ஷம் போம். தீர்ப்ப சித்தத்தை அனுசந்திக்க ஏகாயன ஸ்பர்ஷம் அரும். உபாயபூர்த்தியை அனுசந்திக்க உபாயாந்தர ஸ்பர்ஷம் அரும். திவ்யமங்கள விக்கிரகத்தை அனுசந்திக்க விஷயாந்தர ஸ்பர்ஷம் அரும். வியாக்கியானம். எம்பெருமானையே உபாயமாக பத்தின பிரபந்தனுக்கு விளக்கத்தக்கவை 5 ஸ்பர்ஷங்களில் என்றும், அவையாகில் கைவஸ்பர்ஷம் ஏற்பட்டால் எம்பெருமான் எல்லா தேவர்களுக்கும் மேலானவன் என்று அனுசந்திக்க வேண்டும் என்றும், மாயாவாதியான அத்வைத்தியின் ஸ்பர்ஷம் ஏற்பட்டால் எம்பெருமான் எல்லா கல்யாண குணங்களையும் உடையவன் என்று அனுசந்திக்க வேண்டும் என்றும், பிராட்டியை சேஷியாக ஒப்புக்கொள்ளாத ஏகாயன ஸ்பர்ஷம் ஏற்பட்டால் எம்பெருமான் பிராட்டியோடு கூடியிருப்பவன் என்று அனுசந்திக்க வேண்டும் என்றும், உபாயாந்தர ஸ்பர்ஷம் ஏற்பட்டால் சித்தோபாயமான எம்பெருமானே வேறதையும் எதிர்பாராமல் பரமபுருஷார்த்தத்தை அளிப்பான் என்றும் உபாய பூர்த்தியை அனுசந்திக்க வேண்டும் என்றும், விஷயாந்தரங்களின் ஸ்பர்ஷம் ஏற்பட்டால் பரமபோக்கியமான பகவத் திவ்யமங்கள விக்கிரகத்தை அனுசந்திக்க வேண்டும் என்று கருத்து. அந்த ஸ்பர்ஷம் போகணும்னா எம்பெருமானுடைய குணானுசந்தானம் பண்ணும் போது அடுத்தது 412ஆம் வார்த்தை. முமுக்ஷுவாய் பிரபந்தனானவனுக்கு சர்வப்பிரகார ரட்சகனான சர்வேஸ்வரன் ஒன்றும் விஷயமாகவும், அநாதிகாலார்ஜித பாபத்தை போக்குகிறவனான பிராட்டி விஷயமாகவும், 2வது மகோபகாரகனான ஆச்சாரியன் விஷயமாகவும், 3 உத்தேசரான ஸ்ரீவைஷ்ணவர்கள் விஷயமாகவும், 4 தியாஜமான சம்சாரிகளின் விஷயமாகவும், 5 ஸ்வசரீர விஷயமாகவும், 6 சரீர சம்பந்திகள் விஷயமாகவும், 7 பிறக்கும் அனுசந்தானம். என்ன அனுசந்தானம்? தேகாத்மாபிமான நிவர்த்திக்கும் தேகாத் எதிரிக்தனான ஆத்மாவினுடைய அனன்யாரக சேஷத்துவ பிரகாசத்திற்கும் மோட்சபூதனுக்கு ஸ்வரக்ஷணத்திலே பிராப்தி இல்லாத பாரதந்திரத்தினுடைய எல்லைக்கும். இப்படி பரதந்திரனானவனுக்கு ஸ்வரூப பிராப்தமான புருஷார்த்த சித்திக்கும். இப்புருஷார்த்தத்துக்கு இடைச்சுவரான அகங்கார மமகார நிவர்த்திக்கும் அவனை உபாயம் என்று சொப்பிரகார ரட்சகனான சர்வேஸ்வரனை அனுசந்திப்பது. இப்படி ரட்சகனான ஈஸ்வரனுடைய கலற்றவண்ணாத சுவாதந்திரியத்தை தலைசாயப் பண்ணி இவ்வதிகாரியுடைய அபராதம் அவன் ஹிருதயத்திலே படாறுபடி பண்ணி அவனுடைய ஷீலாதி ஸ்வபாவங்களை பிரகாசிப்பித்து ரட்சிக்கும் என்று பிராட்டியை அனுசந்திப்பது 2வது. 3வது இம்மிதனத்தோடு கடற்றவண்ணாத சம்பந்தத்தையும்
இச்சம்பந்தத்துக்கு அனுரூபமாய் ஸ்வரூபானுரூபமான ஞான வர்த்தகன் என்றும் ஆச்சாரியனை அனுசந்திப்பது. மூணாவது. நாலாவது, சகவாச யோக்கியர் என்றும் பிராப்தியாந்தர் என்றும் ஸ்ரீ வைஷ்ணவர்களை அனுசந்திப்பது. அஞ்சாவது, பகவத் அனுபவ விரோதிகள் என்றும் பாகவத சம்ஸ்லேஷ விரோதிகள் என்றும் சம்சாரிகளை அனுசந்திப்பது. ஆறாவது, பகவத் ஞான விரோதி என்றும் விபரீத ஞானத்திலே அன்வயிப்பிக்கும் என்றும் தன்பக்கலே போக்கியதா புத்தியை பிறப்பிக்கும் என்றும் சரீரத்தை அனுசந்திப்பது. ஏழாவது, பகவத் பிராவண்ய விரோதிகள் என்றும் அர்த்த காமாபிமானங்களை வர்த்திப்பிக்குவதாக என்றும் சரீர சம்பந்திகளை அனுசந்திப்பது. நியாயார்ஜிதமான தனத்தாலே சுன்னிவர்த்தி மாத்திரத்திலே பரியாப்தனாய் போகிறது. இப்படிப்பட்ட ஆத்மகுணங்களை ஆச்சாரியராட்சத்தாலும் எம்பெருமான் விஷயீகாரத்தாலும் உண்டாக்க கடலாகையாலே ஆச்சாரிய விஷயத்தில் கிருதங்கிதையும் எம்பெருமான் விஷயத்தில் ரட்சகத்துவ பிரகிருத்தியும் சர்வகாலமும் நடையாடவும் காரணத்திலேத்தாலும் பகவத் பாகவத விஷயங்களிலே ஸ்வரூப பிராப்த கைங்கரியம் பண்ணவும் உபகாரகனான ஆச்சாரியருக்கு சுஷ்ரூஷை சதிருஷ சத்காரமில்லாமையாலே என்னை தீவனம் கிடைத்தாய் என் செய்கேன் என் ஸ்ரீதரனே என்றும் அனுசந்திக்கவும். ஏழு விஷயத்தை விவரிச்சிருக்க. வியாக்கியானம் தெளிவத் தெரியும். முதலாவது, வர்த்தத்தை இவ்வார்த்தையில் சொல்லப்படும் ஏழு அனுசந்தானங்களாவன. ஒன்று, சர்வேஸ்வர விஷயம். ஏகமே ஆத்மா என்னும் நம்முடைய நினைவு போவதற்கும் தேகத்தை காட்டிலும் வேறுபட்ட ஆத்மாவானது எம்பெருமான் ஒருவனுக்கே அடிமைப்பட்டது என்று நமக்கு விளங்குவதற்கும், அப்படி அடிமைப்பட்டிருக்கும் போது நம்மை நாம் ரட்சித்துக் கொள்ளவும் தகுதியில்லாதபடி பாரதந்திரத்தின் எல்லையே நிற்பவர்கள் நாம் என்று அறிவதற்கும், இப்படி பரதந்திரனாயிருக்கும் நமக்கு ஸ்வரூபத்துக்கு தகுந்த புருஷார்த்தமான பரார்த்த அனுபவ கைங்கரியங்கள் ஏற்படுவதற்கும், இந்த புருஷார்த்தத்துக்கு தடையான அகங்கார மமகாரங்கள் நீங்குவதற்கும் எம்பெருமான் ஒருவனே உபாயம் என்று எல்லா படியாலும் ரட்சிக்கும் அவனான சர்வேஸ்வரவனை அனுசந்திக்க வேணும். முதலாவது காட்சி. இரண்டாவது, பிராட்டி விஷயம். இப்படி ரட்சிக்கும் எம்பெருமானுடையதாய் அவனாலும் கடற்ற முடியாததான சுவாதந்திரியத்தை அமுக்கி இருக்கும் படி பண்ணி சரணடைவனுடைய குத்தங்களை அவன் நெஞ்சில் படாறுபடி பண்ணி சுவாதந்திரியத்தாலே கடுங்கியிருக்கும் சௌஷீல்யம், நீர்மை, சௌலபியம், எளிமை, வாத்சல்யம் குத்தங்களை குணங்களாக கொள்ளும் தன்மை, சுவாமித்துவம் உடையவனாயிருக்கும் தன்மை என்னும் எம்பெருமான் தன்மைகளை வெளிப்படுத்தி சேத்தனன் அநாதிகாலமாக சேர்த்து வைத்திருக்கும் பாபங்களை எம்பெருமானே பொறுக்கச் செய்து ரட்சிப்பவள் பெரிய விராட்டியார் என்று அனுசந்திக்க வேண்டும். மூணாவது, ஆச்சாரிய விஷயம். இப்படி பிராட்டியும் பிராட்டியும் பெருமாளும் ஆன மிதுனத்தோடு சேத்தனுக்கு வடிக்கவிண்ணாத தொடர்பையும் இந்த தொடர்புக்கு பொருத்தமானதாய் சேத்தனஸ்வரூபத்துக்கு தகுந்ததான ஞானத்தையும்
வளர்த்து பேருபகாரம் புரிபவன் என்று ஆச்சாரியனை அனுசந்திக்க வேணும். ஸ்ரீவைஷ்ணவ விஷயம் 4வது. இவ்விபூதியில் சகவாசத்துக்கு கூடி வாழ்வதற்கு தக்கவர்களாய் இருக்கும் அங்கும் நமக்கு பிராபியத்தின் எல்லைதலமாஞ்சிருப்பவர்களாய் உள்ளவர்கள் என்று ஸ்ரீவைஷ்ணவர்களை அனுசந்திக்க வேணும். அங்கும் இங்கும் எங்கும். அங்கும் வந்து பர்வதத்திலே, இங்கும் வந்து இவ்விடத்திலே, எங்கும் வந்து எவ்விடத்திலேயும். 5வது சம்சாரிகள் விஷயம். எம்பெருமானை அனுபவிப்பதற்கு தடையாஞ்சிருப்பவர்கள் என்றும் அவன் அடியார்களோடு கூடியிருப்பதற்கு தடையாஞ்சிருப்பவர்கள் என்றும் அதனாலேயே விலக்கத்தக்கவர்கள் என்றும் சம்சாரிகளை அனுசந்திக்க வேண்டும். 6வது ஸ்வசரீர விஷயம். எம்பெருமானை அறிவதற்கு தடையாயிருப்பது என்றும் விபரீத ஞானத்தை விடுத்துவிடக்கடி கூடியது என்றும் தன்னை உடைய ஆத்மாவுக்கு தன்னையே இனியதாக காட்டிலும் என்றும் தன் சரீரத்தை அனுசந்திக்க வேண்டும். 7வது சரீர சம்பந்திகள் விஷயம். எம்பெருமானிடம் ஈடுபடுவதற்கு தடையாயிருப்பவர்கள் என்றும் பொருள் இன்பம் என்னும் புருஷார்த்தங்கள் விஷயமாக சுயநலம் மனப்பான்மையை வளர்த்து விடுவார்கள் என்றும் சரீர சம்பந்திகளான கொண்டவென்றல் மக்களுத்தாரை சுத்தத்தவரை நினைக்க வேண்டும். ஸ்ரீவைஷ்ணவர்களுடைய வழக்கங்களாவன: 1. நியாய வழியில் ஈட்டிய பொருள்களை கொண்டு பசியை போக்கிக் கொள்ளும் அளவோடு திருப்தி அடைய வேண்டும். 2வது இதுபோன்ற நற்குணங்கள் ஆச்சாரியனுடைய கடாட்சத்தாலும் அதற்கு மூலமான உடைய விஷயக்காரத்தாலுமே உண்டாக கடையாகியாலே ஆச்சாரிய விஷயத்தில் நன்றியையும் எம்பெருமான் விஷயத்தில் ரட்சகம் என்னும் எண்ணத்தையும் எல்லா காலத்திலும் கொள்ள வேண்டும். 3வது மனோவாக்காயங்களாகிற முக்கரணங்களாலும் எம்பெருமான் விஷயத்திலும் அவனடியார் விஷயத்திலும் நம் ஸ்வரூபத்திற்கு தக்கதான கைங்கரியம் செய்ய வேண்டும். 4வது பேருபகாரம் புரிந்த ஆச்சாரியின் விஷயத்தில் தக்க கைமாறு இல்லாமையாலே என்னை தேவனன் கிடைத்தாய் வருவித்தனும் மரமே தந்தாய் முனைக்கன் செய்கேன் என்பது திருவாய்மொழி 2:7-8 அனுசந்திக்க வேண்டும். இதற்கு வியாக்கியானம். அடுத்து 413வது வார்த்தை. எம்பெருமானா ஸ்ரீபாரத்திலே சம்பந்தம் உடைய முமுட்சுக்களுடைய காலக்ஷேபத்துக்கும் பரமபத பிராப்திக்கும் சாதனம் ஈஸ்வரன் கிருபை என்கிற பிரபத்தி நடுவாதொழிகையும் அநாதிகால ஆசித்த பாப நிவர்த்திக்கு சாதனம் பெரிய விராட்டியாருடைய விசேஷ கடாட்சம் என்றிருக்கையும் இவ்வர்த்தம் உபதேசிக்கும் ஆச்சாரிய விஷயத்தில் பற்றுபக்கார நிரபேட்ச உபகார ஸ்மிருதி கண்ணு அழிவர உண்டாகும். 4வது இவ்வர்த்தத்தோடு சம்பந்தமுடைய ஸ்ரீவைஷ்ணவர்கள் அளவில் தனக்கு சிஷ்யத்துவமாக வரை தப்பாதிருக்கையும். 5வது தேவதாந்தர ஸ்பர்ஷத்தை தூர வஜ்ஜனீயமாக்குகையும். 6வது உத்தேசியரான ஸ்ரீ வைஷ்ணவர் விஷயத்தில் தியாஜ்யமான
அர்த்த காமம் நிமித்தமாக நெஞ்சு தவறாமல் அனுவர்த்திக்கையும் அதிகாரி. ஏழாவது, இவ்வதிகாரிக்கு ஷரீர பாதத்தளவும் ஸ்வரூபானுரூபமான கிருத்தியம் பகவத் பாகவத விஷயத்தில் பண்ணும் அனுகூலப்படுத்தி மாறாதொழிகையும். எட்டாவது கடைசியில் ஈஸ்வரனையும் விராட்டியையும் ஆச்சாரியனையும் உத்தேசரான ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் ஒழிய அல்லாத விஷயத்தில் நிஸ்பிருகனாகையும். எம்பெருமானார் வார்த்தை பிரபந்தரபத்து. எம்பெருமானார் ஸ்ரீபாதத்திலே சம்பந்தக்கூடிய முக்ஷுக்களுடைய காலக்ஷேபத்துக்கும் பரமபத பிராப்திக்கும் சாதனமாக அவர்களிடம் இருக்க வேண்டிய தன்மைகளை சொல்லுகிறது இவ்வார்த்தை. அவதாரண ஒன்று, பரமபுருஷார்த்த சாதனம் எம்பெருமானுடைய நிருகேதிக கிருபையே என்கிற நினைவு நடுவாமல் இருக்கை. கண்டி இல்லுகிறில் நிற்கதே. யார் சொல்றார்? மதுரையுடைய அதை சொல்ற. இரண்டாவது, அனாதிகாலமாக வாசனாபலத்தாலே தொடர்ந்து வரும் நம்முடைய பாபங்கள் போவதற்கு நம்மை பொருளாலேயும் எம்பெருமானை அழகாலேயும் திருத்தும் பெரிய விராட்டியாருடைய விசேஷராட்சமே சாதனம் என்று நினைத்திருக்கை. விராட்டி விதேசகாரம் பிராதானம். மூணாவது, இந்த அர்த்தத்தை உபதேசிக்கும் ஆச்சாரிய விஷயத்தில் கைமாறு கருதாமல் இப்படி சிறந்த அர்த்தங்களை உபதேசிப்பதே என்னும் நன்றி அறிவு குறைவர உண்டாதை. நாலாவது கிருதிக்கிறேன். நாலாவது, இவ்வர்த்தத்தை உணர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் விஷயத்தில் தன்னை சிஷ்யனாக நினைத்து அதற்கு தக்கபடி நடந்து கொள்ளுகை. அஞ்சாவது, மற்ற தெய்வங்களோடு தொடர்பை வெகு தூரத்தில் விலக்கி வைக்கை. ஆறாவது, நமக்கு பரமப்பிராப்தியர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் விஷயத்தில் நாம் விட வேண்டிய அர்த்த காம புருஷார்த்தங்கள் விஷயமாக நம் நெஞ்சு தவறிப்போகாமலும் அவர்கள் நெஞ்சு கன்றாமலும் அவர்களை பின்பற்றி இருக்கை. ஏழாவது, தன் உடல் விழுமளவும் தன் ஸ்வரூபத்துக்கு தக்க செயலான பகவத் பாகவத கைங்கரியத்தை இடைவிடாமல் செய்கை. எட்டாவது, எம்பெருமானையும் விராட்டியையும் ஆச்சாரியனையும் பரமப்பிராப்தியர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் தவிர மற்ற விஷயங்கள் ஆசிரியத்திற்கை. அடுத்த வார்த்தை 414ஆம் வார்த்தை. விஷயம் வகுத்த விஷயமானாலும் ஆற்றாமை கருவரண்டாலும் உபாயம் பிரபல உபாயமானாலும் சசக்தி அதிகாரமானாலும் ஸ்வரூபானுரூபமான உபாயத்தால் நல்லது பெறக்கடவோம் என்று என்கிற அத்தியாசாயத்தை சொல்லுகிறது. தத்தஸ்ய சதுரிஷம் பவேத் என்றிருக்கும் இருப்பு. விராட்டியே சீதா மாத்தையை லங்கையிலே ஹனுமார் கூட்டிட்டு போய் வந்துடும் அப்படின்றான். இல்லையிலே நான் ஒன்று மேல வரதில்லை, இந்த அவன் என்னை கூட்டிண்டு போச்சுன்னா தத்தஸ்ய சதுரிஷம் பவே, அவனுடைய வீரிய சௌரிய பராக்கிரமத்துக்கு தகுந்தது அவன் பிராட்டி சொல்றான். அதுக்கு அர்த்தம் சொல்றாரு இந்த ஸ்வாமி வியாக்கியம்.
என்ன சொல்றார்? சீதா பிராட்டியை தன் முதுகேற்றி ராமபிரானிடம் அழைத்து செல்கிறேன் என்ற திருவடி ஹனுமான் பிராட்டியிடம் பிரார்த்தித்த போது கரை சுரங்கலாங் கிருத்வா லங்காம் பர்வரார்த்தினகா மாம் நயேத்ரி காகுஸ்தகா தத்தஸ்ய சதரிஷம் பவேத். அப்படின்னு என்ன? எதிரிகளின் சைன்யத்தை கலக்க வல்லவரான ராமபிரான் தன் நம்புகளால் லங்கையை கலங்கச் செய்து என்னை அழைத்து செல்வராகில் அதுவே அவருக்கு தக்கது என்று அருளிச் செய்த பிராட்டின் உபாய அத்தியவசாயம் நம்மால் பின்பற்றத்தக்கது. ராமபிரானை பெறுவது சொரூபத்துக்கு தகுந்த விஷயம். அவனை பெற வேண்டும் என்னும் ஆற்றாமையும் பிராட்டிக்கு கருவருண்டு உள்ளது. பிராட்டியை அழைத்து செல்ல உறுதி அளித்த உபாயமான அனுமனம் வலிமை மிக்கவன். பிராட்டிக்கு எதிர்த்து வரும் அசுர அரக்கர்களை எரிக்கக்கூடிய சக்தியாகிற அதிகாரமும் உண்டு. இப்படி இருந்த போதிலும் தன் சொரூபத்துக்கு தக்க உபாயமான எம்பெருமானே தன்னை ரட்சிக்க வேண்டும் என்ற உறுதியை சொல்லுகிறது முற்கூறிய ஸ்லோகம் என்று கருத்தி. இன்னொரு போலும் சொல்றேன். விஷயம் வகுத்த விஷயமானாலும் ஆற்றாமை கருவறிந்தாலும் உபாயம் பிரபல உபாயமானாலும் சசக்தி அதிகாரமானாலும் சுரூபானுரூபமான உபாயத்தால் அல்லது பிறக்கடவோமென்றோ அன்று என்கிற அத்தியவசாயத்தை சொல்லுகிறது. தத்தஸ்ய சதுரிஷம் பவேத் என்கிறது என்றிருக்கும் இருப்பு. விராட்டி விஷயத்தை வளர்க்கிறார். அடுத்தது 415 வார்த்தை. ஆச்சாரிய விஷயீகாரமோ ஸ்ரீ வைஷ்ணவ விஷய அங்கீகாரமோ பகவத் பாகவத விஷயத்தில் கைங்கரியமோ தன்னுடைய அனுசந்தானமோ சம்சார நிவர்த்திக்கு பரமபத பிராபியத்திற்கு ஹேது. இதனால சம்சார நிவர்த்தி ஆறுதுன்னு கேட்கிறார். மறுபடியும் சொல்றேன். ஆச்சாரிய விஷயீகாரமோ ஸ்ரீ வைஷ்ணவ அங்கீகாரமோ பகவத் பாகவத விஷயத்தில் கைங்கரியமோ தன்னுடைய அனுசந்தானமோ சம்சார நிவர்த்திக்கு பரமபத பிராப்திக்கும் ஹேது கேட்கிறார். எனில் இவன் நாளும் நன்றி அனிஷ்ட நிவர்த்தி பூர்வகமாக இஷ்ட பிராப்திக்கும் ஈஸ்வரன் கிருபையே என்கிற பிரதிபத்தி நடுவாதொழிகை அருள்கின்றீர் இவ்வுலகினில் மிக்கதே. அதே சொல்றார் பொருளில். ஆச்சாரிய விஷயீகாரம் அஜானத்தை போக்கி வெளிச்சரிப்பிக்கும். ஸ்ரீ வைஷ்ணவ அங்கீகாரம் சத்துக்கள் சத்கரிக்கப்படும். பகவத் பாகவத விஷயத்தில் கைங்கரியமும் தன்னுடைய அனுசந்தானமும் காலக்ஷேபம். எம்பெருமான் இசையே என்ன பண்றது? பரமபதத்தை அழைக்கும் அப்படின்னு. இப்போ இது கேட்கலாம். சம்சாரமாகிற அரிஷ்டம் நீங்கி பரமபதமடைகளாகிற இஷ்டம் கிடைப்பதற்கு எம்பெருமான் கிருபையே உபாயம் என்னும் நினைவு நடுவாமல் இருந்தால் அந்த அனிஷ்ட நிவர்த்தியும் இஷ்ட பிராப்தியும் தன்னடையே சித்திக்கும். ஆச்சாரிய கடாட்சம் இவருடைய அஜானத்தை போக்கி ஞானத்தை உண்டாக்குவதை மாத்திரம் செய்கையாலே உபாயமாகாது. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இவனை அங்கீகரிப்பது நல்லவர்கள் இவனை உபச்சரிப்பதற்கே கேதுவாகும். ஆகையால் அதுவும் உபாயமாகாது. பகவத் பாகவத விஷயத்தில் பண்ணும் கைங்கரியம் இந்த ஜீவனுடைய ஸ்வரூபானுசந்தானமும் காலக்ஷேபத்துக்கே உறுப்பாகையால் உபாயமாக மாட்டாது என்று கருத்து.
இருப்பேயி நின்னருடைய விருந்திருந்தேன் இதில் குறிப்பேன் என்றார் நெறியாழ்வார். அதுதான் நமக்கு வர வேண்டியது. அடுத்தது 416வது வார்த்தை. ரட்சகனுடைய ரட்சகத்துவம் ஆளிட்டு செய்விக்கையாவது அவனுடைய சுவாமித்துவத்துக்கு கொத்தை. சேஷபூதனுடைய சேஷவிருத்தி ஆளிட்டு செய்விக்கையாவது இவனுடைய சேஷத்துவத்துக்கு கொத்தை. கொத்தையாக வேண்டுவான் என்னென்னில் இருவருக்கும் இரண்டும் ஸ்வரூபமாகையாவே. ஆழ்வார்த்தினரில் போயிருந்தேன். ஒரு சுவாமி திருமாலையை மற்றும் திருவாராதனம் பண்ணிட்டார். இது என்ன இதுன்னு கேட்டேன். இது சுவாமி இல்ல, நான் பண்ணிட்டு இருக்கேன், அவர் இல்லாம நான் தான் பண்றது அப்படின்னார். இது ஆளிட்டு கொண்டிருக்கிறது அதுன்னு சொல்றார். அது செகண்ட் கிரேட் அப்படின்றார். இங்கு 16வது என்ன சொல்றார்? ரட்சகனான எம்பெருமானுக்கு ரட்சகத்துவம் சொரூபமாகையாலே அவனோர் ஆளிட்டு ரட்சிக்கச் செய்வது தகாது. சேஷபூதனான இந்த ஜீவனுக்கு சேஷத்துவம் சுரூபமாகியாலே செய்வது கூடாது அப்படின்றார். எம்பெருமானுக்கும் ஆளிட்டு கிருபை பண்ண முடியாது, பண்ணக்கூடாது என்றார். இவனுக்கும் சேஷனுக்கும் ஆளிட்டு தொடக்கூடாது. அடுத்தது 417ஆம் வார்த்தை. மற்ற பிரபந்தனை அழைத்தவரை உம்மை எல்லாரும் பிரபந்தர் என்னாரினார்கள், பிரபந்த லட்சணம் இருக்கும்படி என்று கேட்டார். பட்டர் பிரபந்தரை கேட்கிறாராம். ரொம்ப மகா பிரபந்தர் அப்படின்னா லட்சணம் சொல்ல முடியும். அர்த்தராத்திரியிலே தனிவழி போகானிருக்கா துஷ்டம் மிருகங்களாலே விடைந்ததொரு காட்டிலே முன்னடி தோற்றார்படி மருண்டு வருஷமும் இடியும் உண்டாய் கண்ணுக்குள்ளே கொள்ளியை வீசினார் போலே மின்னிக்கொண்டு வாராதிருக்கா அவ்வஸ்தையிலே திருநாமோச்சாரணம் பண்ணாதொழிகை பிரபந்த லட்சணம் என்றார். பிரபன்னர் என்று பிரசித்தரான ஒருவர் பக்தரால் நியமிக்கப் பெற்று பிரபந்த லட்சணத்தை எழச் செய்கிறார். இவ்வாக்கியத்தில் நள்ளு இரவு வேளை தனிவழியிலே போகிறான். போகிடமோ துஷ்ட மிருகங்கள் நிறைந்திருக்க காடு. முன்னடி தோற்றாதபடி இருண்ட கிடக்கிறது. மழை மிகுதியாக பொழிகிறது. இடி ஒழுங்குகிறது. மின்னல் கண்ணை பறிக்கிறது. அந்த நிலையிலும் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்வதற்காக எவன் திருநாம சங்கீர்த்தன் கூட செய்யாமல் இருக்கிறானோ அவனே பிரபந்தன் என்று கருத்து. மாதராமும் அஹந்தாரம் தாதாரும் சம்பராம் லோகாவிராமும் ஸ்ரீராமும் பூஜோ பூஜோ ரமான்யம் சொல்லி பேர் காலம் கழிக்கிறார். பிரபந்தனுக்கு அதை சொல்ல வேண்டாம் அப்படின்றார். அவன் தான் பிரபந்தன் அப்படின்றார். ஏன்னா இது தனக்குத்தான் தேடும் தன்மை அப்படின்றார். மழை மிகுதியாக பொழிகிறது. இடி ஒழுங்குகிறது. மின்னல் கண்ணை பறிக்கிறது. அந்த நிலையிலும் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்வதற்காக எவன் திருநாம சங்கீர்த்தனன் கூட செய்யாமல் இருக்கிறானோ அவனே பிரபந்தன் என்று கருத்து. ஏன்னா காப்பாற்றுறது அவருடைய சொத்து. வார்த்தை திருவேங்கட யாத்திரையாக எழுந்திரடானுக்கா காட்டிலே ஒரு நாளை விடுதியிலே தீராட எழுந்திரடானுக்கா
தீபாரத்திலே விஷந்தீண்ட பெருவராங்கிருப்பார் கண்டு எங்கே விஷந்தீண்டித்து என்ன பொய். அந்த செடியிலே என்ன அவர்களும் லஜ்ஜாவிஷ்டராய் போகா. இத்தை அனந்தாழ்வான் கேட்டபடி பிரபன்னர் எழுந்திருமாறே நீர் எண்ணினைத்து விஷந்தீர்க்க வேண்டார் இருந்தீர் என்ன பிரபன்னரும் கடித்த பாம்பு பலவானாகில் விரஜியிலே தீர்த்தமாடி ஸ்ரீவைகுண்டநாதனை சேவிக்கிறோம். கடியுண்ட பாம்பு பலவானாகில் திருக்கோனேரியிலே தீர்த்தமாடி திருவேங்கடமுடியானை சேவிக்கிறோம் என்று நினைத்திருந்தேன் என்று விண்ணப்பம் செய்தார். அனந்தாழ்வான் வார்த்தை பிரபாவத்தில் அனந்தாழ்வான் விஷயமாக சொல்லப்படும் வைத்தியம் இங்கு அனந்தாழ்வானுக்கு பிரபன்னர் சொன்னதாக வந்துள்ளது. கட்டி கொண்ட பாம்பு என்று தேகத்தை குறிக்கிறது. அனந்தாழ்வான் புத்தாந்தம் பெருகி கடித்த பாம்பு ஒன்றும் பண்ணாது என்றார். போனா அங்க போய் கைங்கரியம் பண்றேன், இருந்தா திருவிழாவை கைங்கரியம் பண்றேன், மீறி யோசிக்க கவலைப்படுறது அப்படின்னு அங்க பாரு ஷெரீக்கு தான் கிடைச்சது அப்படின்னு இந்த அனந்தாழ்வான் வார்த்தையில் வருது. அடுத்தது அஸ்மத்குருதமாரம் விஜயகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லவரையும் தாம் வந்தே குருபரம்பராம்